ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புட்டு எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அரிசி மாவை கடாயில் போட்டு லைட்டாக சூட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வறுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுத்துக்குள்ளேயும் நம்ம தேங்காவையும் வெள்ளத்தையும் சரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறிடுச்சு. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட்டிடாமல் பிணைஞ்சிக்கணும். ஒரே வாட்டி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். இப்போ இது ஆவியில் வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படின்னு காட்டுறேன். இட்லி குண்டால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது கொஞ்சம் காயிட்டும். அப்புறம் நம்ம புட்டை வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது இட்லி தட்டில் துணி போட்டு வச்சிடலாம். மாவு வைக்கிறதுக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். வெந்தால் நம்மளுக்கு ஸ்மெல்லு வரும். அப்போ நம்ம தேங்காயும் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா இப்படி பிரிஞ்சு வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாட்டி எல்லா புட்டும் எடுத்துடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெள்ளத்தையும் கொக்கனட்டையும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் ஆன பூட்டை மறுபடியும் சூட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவாக போட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். 4-5 ஸ்பூன் சருகுன தேங்காய் சேர்த்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் வெள்ளத்தை போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறாங்க. நீங்கள் ஒத்துழைச்சா தான் நம்ம சீக்கிரம் மேலே போக முடியும். அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போனால் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ பை.